வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகத்தில் மிகவும் எளிதாக கிடைக்கிற ஒன்று என்ன தெரியுமா? பணம் இல்லை, புகழ் இல்லை, ஏமாற்றம். ஒருவரை நம்ப வைத்து ஏமாற்றுவது இன்று சிலருக்கு திறமை போல ஆகிவிட்டது. ஆனால் ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டுமா? ஏமாற்றி ஜெயித்தவர் யாரும் நீண்ட நாட்கள் ஜெயித்ததில்லை. சிறிய பொய் சொல்லி பெரிய லாபம் அடைந்தது போல தோன்றலாம், ஆனால் அந்த லாபத்துக்கு கால வரம்பு இருக்கும். நம்ம முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், கண்ணாடி உடைந்தால் எப்படி ஒட்ட முடியதோ அதேபோல்தான் நம்பிக்கை உடைந்தால் மீண்டும் முழுமையாக ஒட்டாது. ஒரு பொருள் உடைந்தால் சரி செய்யலாம், ஆனால் நம்பிக்கை உடைந்தால் அது சத்தமில்லாமல் முடிந்துவிடும். நண்பர்களே, ஏமாற்றம் முதலில் மற்றவரை காயப்படுத்தாது, முதலில் உங்களுடைய மனசாட்சியையே கெடுக்கும். ஒருவரை ஏமாற்றும் போது என்ன நடக்கும் தெரியுமா? வெளியில் சிரிப்பீர்கள், உள்ளே பயம் வளர ஆரம்பிக்கும். இது தெரியுமா? அவர் கண்டுபிடிப்பாரா? நாளைக்கு இது திரும்பி வருமா? இந்த பயமே ஏமாற்றத்தின் வட்டி. நீங்கள் கடன் எடுத்தால் வட்டி கட்டுவீர்கள் அல்லவா? அதேபோல ஏமாற்றம் செய்தால் மன அமைதியை வட்டியாக கட்ட வேண்டி வரும். சிலர் சொல்வார்கள், நேர்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் முன்னேற முடியாது என்று. அது முழு உண்மை இல்லை. நேர்மையாக இருப்பவர்கள் மெதுவாக முன்னேறுவார்கள், ஆனால் உறுதியாக நிலைத்திருப்பார்கள். ஏமாற்றி முன்னேறுபவர்கள் வேகமாக போவார்கள், ஆனால் திடீரென்று நின்று போவார்கள். ஒரு சிறிய கதையை கேளுங்கள். ஒரு வியாபாரி தினமும் தவறான தராசு வைத்து விற்றான். ஒவ்வொரு நாளும் சிறிய கூடுதல் லாபம். 1 வருடத்தில் பெரிய கடை, 2 வருடத்தில் பெரிய பெயர், 3 வருடத்தில் அவன் பெயருக்கு முன்னால் ஒரு வார்த்தை சேர்ந்தது, ஏமாற்றுக்காரன். அதற்கு பிறகு கடை இருந்தது, ஆனால் வாடிக்கையாளர் இல்லை. நண்பர்களே, பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், பெயர் இழந்தால் மீண்டும் பெற மிகவும் கடினம். யாரையும் ஏமாற்றக்கூடாததற்கு 5 காரணங்கள். 1. நம்பிக்கைதான் உண்மையான செல்வம். பணம் இல்லாமலும் வாழலாம், நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. 2. ஏமாற்றம் குறுகிய கால லாபம், நீண்ட கால நஷ்டம். 3. உங்கள் குணநலன்தான் உங்கள் உண்மையான அடையாளம், அது கெட்டால் எதுவும் காப்பாற்றாது. 4. ஏமாற்றம் பழக்கமாக மாறும். முதல் முறை குற்ற உணர்வு, 2ஆம் முறை சாதாரணம், 3ஆம் முறை பழக்கம். 5. கர்மா மெதுவாக வேலை செய்யும், ஆனால் துல்லியமாக வேலை செய்யும். தாமதமாக வரும், ஆனால் தவறாமல் வரும். நீங்கள் புத்திசாலியாக இருக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், ஆனால் நேர்மை இல்லாமல் இருந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியாது. நேர்மையாக வெல்வது மெதுவான நடை, ஆனால் நிலையான வெற்றி. இன்று ஒரு முடிவெடுப்போம். யாரையும் ஏமாற்ற மாட்டேன். லாபம் தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை. தூக்கம் கெடக்கூடாது. மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும். நண்பர்களே, ஏமாற்றி வாழ்பவன் புத்திசாலி இல்லை. ஏமாறாமல் ஏமாற்றாமல் வாழ்பவன்தான் உண்மையான புத்திசாலி. இந்த செய்தி உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் கமெண்டில் எழுதுங்கள், நேர்மைதான் உண்மையான சக்தி என்று. நன்றி, வணக்கம்.